திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலேயே இன்னொரு மத கலவரத்தை இவங்க ஏற்படுத்திடணும் அப்படின்றக்காகவே ஒரு போலி போஸ்டரை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னல. அது ஏன் போலி போஸ்டர்னு சொல்கிறோம், அதை அவங்க எப்படி பரப்புகிறாங்க, யார் பரப்புனாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுடைய ஐக்கிய ஜமாத்தும் அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இயக்கங்களும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி எல்லாம் பலியிட்டு ஒரு சமபந்தி விருந்து நடத்த போகிறாங்க, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இவங்க அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி அந்த போஸ்டரை போட்டு என்ன செய்தி போடுறாங்க அப்படின்னா, மீண்டும் இந்துக்களை சீண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் இந்துக்களுடைய உணர்வுகளை கேலி செய்வது போல திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழி அறுத்து விருந்து வைப்பதாக மதுரை முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ள முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்திற்கு கண்டனம் தெரிவிப்பாரா தமிழ்நாடு முதல்வர்? மத நல்லிணக்கம் என்பது இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை எச் ராஜா போட்டிருக்கிறாரு. பிஜேபியுடைய அபிஷியல் ஹேண்டில் அவங்க ட்விட்டர் பக்கம் அவங்க போட்டிருக்கிறாங்க. பிஜேபியை நடத்தக்கூடிய தமிழ் ஜனம் அப்படின்ற ஒரு சேனல் வீடியோவாகவும் போட்டிருக்கிறாங்க, நியூஸ் கார்டாகவும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படி எந்த ஒரு போஸ்டரும் மதுரையில் அடிக்கப்படவே இல்லை. இதை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட்டு அம்பலப்படுத்தி விட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேதியை மட்டும் மாற்றி இவங்க இப்படியான பொய் செய்தியை பரப்புகிறாங்க. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி எப்படிப்பட்ட எந்த நிகழ்ச்சியுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி விட்டாங்க. டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அந்த போஸ்டரில் சொல்கிறாங்களா முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்துன்னு, அந்த முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்துமே மதுரை மாவட்ட கமிஷனர் கிட்ட இன்னைக்கு ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க. வெறும் புகாரோடு இல்லாமல் எல்லா நியூஸ் மீடியாவுக்குமே ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் பரவிக்கிட்டு இருக்கு, இதற்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலுக்கும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த நியூஸை தினமலரமே வெளியிட்டிருக்கிறாங்க. தினமலரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி அறிவிச்சாங்க, அது ரத்து செய்யப்பட்டுருச்சு. பிப்ரவரி 18 அப்படின்ற பரவுற போஸ்டருக்கும் முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு பெட்டி செய்தியை மட்டும் தினமலர் வெளியிட்டிருக்காங்களே தவிர, இந்த பிப்ரவரி 18 அப்படின்ற போஸ்டரே ஒரு போலி போஸ்டர் என்றோ அல்லது இது பிஜேபி பரப்புவது பொய் என்றோ ஒரு இடத்துல கூட தினமலர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. தினமலர் ஆச்சே, அவங்க எப்படி கொடுப்பாங்க? சரி, முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் இந்த போலி போஸ்டர் குறித்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் கமிட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளூர் கமிட்டி இவங்களுமே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாங்க. இந்த புகாரில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஎம், விசிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இருக்கு. ஆனால் அதிமுகவும் தேமுதிகவும் மட்டும் இல்லை. ஏன் இந்த ரெண்டு தலைமையும் இந்த விஷயத்தில் மக்கள் மன்றத்தில் மக்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ முதல் முறையாக இவங்க பண்ண அந்த பிளான் என்பது அம்பலப்பட்டு போயிருச்சு, அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. ஒரு கலவரத்தை பண்ண முடியல என்பதற்காக மீண்டும் இஸ்லாமியர்களே ஒரு போஸ்டரை ஒட்டினதை போல பாருங்க இந்துக்களை சீன்றாங்க, முதலமைச்சர் கண்டிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு போலி செய்தியை இந்த எச் ராஜாவும் பிஜேபி பரப்புறாங்க. அப்படின்னா இவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் இதை உடனடியாக இவர்களை கைது செய்து தடுக்கவில்லை என்றால் இது போன்று பல்வேறு பொருளிகளை இவங்க கிளப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. தீர்வு என்பது கிடைக்காது அப்படின்றத முதல் கோரிக்கையாக நாங்கள் வச்சிடறோம். ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலாக மட்டுமே எழுப்பப்படலை. இந்த பிரச்சனை எழுவதற்கு மிக முக்கியமான காரணம் அங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் தான். இதை எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த உள்ளூர் கமிட்டி இருக்கிறாங்கல்ல, எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் அது இருப்பாங்க. இந்த உள்ளூர் கமிட்டி மதுரை மாவட்ட கலெக்டருக்கும் மதுரை மாவட்ட கமிஷனருக்கும் 27/1/25 ஜனவரி 27ஆம் தேதி ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகார் கடிதத்தை படிக்கும் போது இது பிஜேபி மட்டுமல்ல, திட்டமிட்டு அரசு அதிகாரிகளும் இணைந்து இந்த பிரச்சனை இவங்க கிளப்பி இருக்கிறாங்க அப்படின்றதற்கு ஆதாரமே இருக்கு. அந்த புகாரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலம் காலமாக கந்தூரி நடைமுறை என்பது சிக்கந்தர் தர்கால கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த கந்தூரி கடமையாக ஆடு கோழியை பலியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் 27/11/24லையும் 25/12/24லையும் இந்த கந்தூரிக்காக பலியிடுவதற்காக போன இஸ்லாமியர்களை
திருப்பரங்குன்றம் காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் காவல்துறை ஆய்வாளரான மதுரை வீரனும் அதே போல திருமங்கலம் ஆர்டிஓ 2 பேரும் இணைந்து தான் இப்படியான விஷயத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேட்டதற்கு மேலிட உத்தரவுன்னு சொன்னாங்க. அப்போ மேலிட உத்தரவுன்னு சொல்கிறீங்களே, அந்த ஆர்டர் காப்பியை காமிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டதற்கு இது வாய்மொழி உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அப்போது காலமாக நாம் ஆடு கோழியை பலியிட்டு வந்துக்கிட்டு இருந்தோமே, அந்த ஒரு வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தான் ஜனவரி 18ஆம் தேதி இப்படிப்பட்ட சமபந்தி விருந்த ஏற்பாடு பண்ணுவதாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் கட்சிகளும் அதே போல் முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தும் ஒரு முடிவு எடுத்து ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. அந்த போஸ்டரில் தான் இப்போ பிப்ரவரி 18 அப்படின்னு சொல்லி மாற்றி இந்த பிஜேபி கும்பல் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்பது ஒரே கேள்விதான். ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி மேலிட உத்தரவுன்னு சொல்லி இந்த திருப்பரங்குன்ற ஆய்வாளரும் அதே போல திருமங்கலத்துடைய ஆர்டிஓ ஆஃபீஸர் சொல்றாங்கல்ல, அந்த மேலிடம் யார்? ஏன்னா இந்த பிரச்சனை என்பது திருப்பரங்குன்ற இன்ஸ்பெக்டரும் சரி அதே போல இந்த ஆர்டிஓவும் சரி கிளப்பாம இருந்தாங்க அப்படின்னா காலமாக எப்படி நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை அங்க இருந்திருக்கும். ஆனா இவங்க திட்டமிட்டு 25ஆம் தேதி தடுத்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளம்புது. இந்த பிரச்சனை கிளம்பின உடனே அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கமிட்டியும் சரி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் கட்சியிலும் சரி இஸ்லாமிய அமைப்புகளும் சரி கலெக்டரை போய் பார்க்குறாங்க, கமிஷனரை போய் பார்க்குறாங்க. இவர்களாவது ஏதாவது ஒரு முடிவு அப்போதே எடுத்திருந்தாங்க, அந்த ஆர்டிஓ உத்தரவை ரத்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை உருவாயிருக்காது. அப்போ ஒட்டுமொத்த மதுரை மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்துல சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கு. இப்போ எனக்கு என்ன அச்சம் வருது அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி நிசாபானு அவர்களும் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு கூட விசாரித்து இந்த கேஸ்ல கூட தமிழ்நாடு அரசு வைத்த வாதம் என்ன தெரியுமா? எந்தவித மத பாகுபாடும் இல்லாம மத நல்லிணக்கம் பாதுகாக்க தான் அரசு விரும்புகிறது அப்படின்ற ஒரு அறிக்கையை கோர்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை இந்த மதுரை மாவட்ட நிர்வாகம் காப்பாற்றுமா கடைபிடிக்குமா அப்படின்றது $1,000,000 கேள்விதான். ஏன்னா அந்த நீதிபதிகளே மார்ச் 3ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா அறநிலைத்துறை கமிஷனர் இருக்கிறாரு, டிஜிபி இருக்கிறாரு, மதுரை கலெக்டர் இருக்கிறாரு, மதுரையுடைய போலீஸ் கமிஷனர் இருக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் கோவில் துணை கமிஷனர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இதில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் தான் உள்ளூர் பீஸ் கமிட்டி போட்டப்ப ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொன்னவரே. அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் அறிக்கை வாங்கினா அவர் எப்படிப்பட்ட அறிக்கையை கொடுப்பாரு? இந்த பிரச்சனையை முதல்ல சுமூகமாக முடிக்காமல் காலம் தாழ்த்தி பெரிய பிரச்சனையாக மாற்றினது மதுரை மாவட்ட நிர்வாகம் தான். அவங்க என்ன கருத்துக்களை போய் கொடுப்பாங்க? அப்போ ஏற்கனவே மதுரை மாவட்ட கலெக்டர் வெளியிட்ட அறிக்கையிலேயே வெளியூரிலிருந்து வரக்கூடிய இருதரப்பும் தான் பிரச்சனை பண்ணுன்றாங்க. இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் வெளியூர்லேருந்து வந்து பிரச்சனை பண்ணாங்களே தவிர எதுவுமே ஆதாரம் இல்லாதப்ப இருதரப்புன்னு சொல்கிறாங்கன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏற்கனவே இவர்களால் பிரச்சனையே வந்துச்சு அப்படின்றப்ப தமிழ்நாடு அரசு தங்களுடைய கருத்தை இவர்கள் மூலமாக சொல்ல வேண்டுமே தவிர இவர்களுடைய கருத்து தமிழ்நாடு அரசுடைய கருத்தாக கோர்ட்ல ஒருபோதும் போய்விடக்கூடாது. இதுல தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் 2வது கோரிக்கை வைக்கிறோம்.